ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கேஸ்வெல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறதா. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு கடாயை வச்சுக்கிறோம். அதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஹோம்லேயே செஞ்சு வச்ச பன்னீரை ஆட் பண்ண போகிறோம். இந்த பன்னீர் எப்படி செய்கிறது ஈஸியாக வீட்டில் அப்படிங்கிற ரெசிபி உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பன்னீரை நல்லா ரோஸ்ட் பண்ண விடுறோம். ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது, லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்குறோம். பாருங்கள், ரோஸ்ட் ஆகுது நல்லா பன்னீர். ஸோ ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பன்னீரை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து அதே கடாயில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸை ஆட் பண்ணுறோம். நாங்கள் 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 60% குக் ஆகணும், கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆனியன்ஸோடு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுறோம், வதக்குறோம். ஸோ ரெண்டும் நல்லா வதங்கணும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இதோட சேர்த்து. அடுத்து இது நல்லா வதங்குறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது 3 சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வதங்குற டைமில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வதங்க விடுறோம். அடுத்து நம்ம மசாலா ஆட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அடுத்து மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். அடுத்து மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் கொடுக்கறதுக்காக நாங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கரம் மசாலா ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டிஷ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அதை போடுறோம். இப்போ இது எல்லா மசாலாவையும் சேர்த்து இப்போ தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம் இதோடு சேர்த்து. ஸோ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் தான் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டி விடுறோம். கிண்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுறோம். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வருது. ஸோ நம்ம அடிக்கடி எடுத்து செக் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. ஸோ இதை நல்லா வதக்கி விடுறோம். மசாலா நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே செஞ்ச பன்னீரை எடுத்துகிட்டு ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணுறோம். கூடவே ஒரு க்ரீன் கேப்சிகம் நாங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பார்க்க அழகாக இருக்கும். ஸோ பன்னீரோட க்ரீன் கேப்சிகம் பார்க்க நல்லா அழகாக இருக்குது. ஸோ அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து கொஞ்சம் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறதுனால பன்னீர் பட்டர் மசாலாவோட ஃப்ளேவர் இன்னும் எடுத்து காமிக்கும். ஸோ பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடியாக போகுது. லாஸ்ட்டாக நம்ம பட்டர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு கொதிக்க விடுறோம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சோடனே எல்லாமே கீழே போய் செட்டில்ட் ஆகுது. ஃபைனலாக சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான அளவு மல்லித்தலையை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைனலாக நம்ம சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி எல்லா விதமான டிஷ்ஷஸ்க்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா நம்மளுக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், சப்பாத்தியோட எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கவே அழகாக இருக்குது. டெக்ஸ்சர், ஃப்ளேவர், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, டெம்ப்டிங்காக இருக்குது.
வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி ஈஸியாக இன்ஸ்டண்ட்டான நிறைய ரெசிபீஸோட வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.